அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் நிறைவேற்றும். இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன கேட்கிறாங்கன்னா, கடவுள் ஒருத்தர் கடவுள் ஒருத்தர்ல ஒரு மதம் தானே இருக்கணும். திருப்பி திருப்பி சொல்றீங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம கடவுள் ஒண்ணு, மனுஷன் ஒண்ணுதான். அப்ப மதமும் என்னதான் வேணும்? மதம் மட்டும் இத்தனை மதம் வந்து ஒரே கடவுள் பல மதங்களை எப்படிங்க சொல்லுவாரு? அது ஒரு கேள்வி வேற. அது நியாயமான கேள்வி தானே. நானே இருக்கேன், இன்னைக்கு ஒண்ணு பேசுறேன், நாளைக்கு ஒண்ணு பேசுறேன், நாளைக்கு ஒண்ணு பேசுறேன். என்னையா மனுஷன் நேற்று ஒண்ணு சொன்னா இன்னைக்கு ஒண்ணு சொன்னா என்ன? மனுஷன் ஒரு நேரத்துக்கு ஒண்ணு மாறி மாறி பேசினால அந்த மனுஷனை மதிக்குமா? கடவுள் வந்து ஒவ்வொரு மாதிரியா பேசுவாரா? ஒரு மதம் சொல்லுது கடவுள் ஒண்ணுங்குது, ஒரு மதம் சொல்லுது கடவுள் மூணுங்குது, ஒரு மதம் சொல்லுது 33 கோடி தேவர்னு சொல்லுது, ஒரு கடவுளுக்கு உருவம் ஒண்ணுங்குது, இன்னொன்னு இல்லைங்குது. கடவுள் அவதாரம் எடுப்பார்னு ஒரு மதம் சொல்லுது, ஒரு மதம் கடவுள் அவதாரம் எடுக்க மாட்டான்னு சொல்லுது, ஒரு மதம் மறுபிறவிங்குது, ஒரு மதம் இன்னொரு மதம் மறுமைன்னு சொல்லுது, ஒரு மதம் வட்டி வாங்கலான்னு சொல்லுது, இன்னொன்னு வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது இல்லையா? இப்படியே நிறைய ஒருத்தர் புலால் உணவு உணலாம்னு ஒரு மதம் சொல்லுது, உண்ணக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது. இப்படியே மதங்களுக்கு இவ்வளவு கருத்துப்பாடு இருக்கு. இத்தனையும் ஒரே கடவுளா சொல்லுவாரு, கொண்டு கொண்டு முரணாக இருக்க முடியாது அல்லவா? அதன் கேள்வி நியாயமானது. கடவுள் ஒன்றாக இருக்க பல மதங்கள் வந்தது எப்படி? அதான் கேள்வி. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஒண்ணு சில மதங்கள் கடவுளே சொல்லல, மனுஷனா உண்டாக்கிக்கிட்ட மதங்கள். பௌத்தம், சமணம் அவங்களே சொல்லலையே நாங்க கடவுளுடைய தூதர் புத்தர் சொன்னாரா, மகாவீர் சொன்னாரா? யாரும் சொல்லல. அவங்க நாங்க கடவுளை நம்பலன்னு சொல்லுவாங்க. அவங்க உண்டாக்கி கொண்ட மதங்கள். அது நிச்சயமா கருத்து வேறுபாடு இருக்கும். இன்னொன்று கடவுளால் உருவாக்கப்பட்ட மதம் என்று சொல்லிக் கொண்டு அங்க கருத்து வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் அங்க ஏதோ கோளாறு இருக்கு. அந்த ஒரு மதத்தை எதை வைத்து அறிகிறோம்? அந்த மதத்தினுடைய புனித நூலை, வேதத்தை வைத்துத்தான் ஒரு மதத்தை அறிகிறோம். அப்போ அந்த மதம் எது உண்மையான மதம்ங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? முதல்ல அந்த புனித நூலுக்கு தெளிவான வரலாறு இருக்க வேண்டும். எப்போது வந்தது, யார் சொன்னது, எந்த மொழியில் சொன்னது, சொன்ன மொழி என்ன, பதிவு செய்யப்பட்ட மொழி என்ன, சொன்ன காலம் என்ன, பதிவு செய்யப்பட்ட காலம் என்ன, அருளப்பட்ட காலத்திற்கும் பதிவு செய்யப்பட்ட காலத்திற்கும் இடையே இருக்கக்கூடாது. அருளப்பட்ட மொழி ஒன்றாக பதிவு செய்யப்பட்ட மொழி இன்னொரு மொழியா இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தா கோபம் இடைச்செருகள் வந்துடும். இடைச்செருகள் வருகிற போது பல கருத்துகள் உண்டாயிடும். இடைச்செருகள் இருக்கும்போது பல கருத்து வந்துடும். ஒரு ஆளுக்கு பேசுறாரு, இந்த கருத்துக்கு நான் இங்க பேசுறேன், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டு நான் என்ன பேசுறேன்னு சொல்லுங்க, 15 பேர்ட்ட எழுத சொல்லுங்க, ஆள் கூட இருக்கும். இப்ப 50 வருஷம் கழிச்சு எழுதுனா சொன்ன ஆளோட கருத்தை 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எழுதுனா என்ன இருக்கும் அங்க? சரி, அவர் ஒரு மொழியை பேசுறாரு, பதிவு செய்யறது வேற மொழியில பதிவு செய்யறான், நிச்சயமா கருத்து வேறுபாடு இருக்கும். ஆக முரண்பாடு வரும். எங்கே இடைச்செருகள் வருகிறதோ அங்கெல்லாம் முரண்பாடு வரும். ஆகவேதான் குர்ஆன் ஒரு சவால் விடுது. குர்ஆன்ல இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, இது அல்லாத வேறு எவரிடமிருந்தும் வந்திருந்தால் இவற்றில் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். எவரிடமிருந்து இருந்தால் முரண்பாடு இருக்காது. இறைவன் அல்லாத வேறு எவரிடமிருந்து வந்திருந்தால் இவற்றில் நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். ஒரு பக்கத்துல 4000 இருக்கு, அதே சம்பவத்தில் இன்னொரு பக்கத்துல 40,000 இருக்கு. ஒரு பக்கத்துல சாத்தான் சொன்னான் இருக்கு, இன்னொரு பக்கத்துல கர்த்தர் சொன்னாருன்னு இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? ஒண்ணுக்கு கர்த்தர் சொன்னாரா, சாத்தான் சொன்னாரா? இப்படி வேதங்களுடைய ஆதாரப்பூர்வ தன்மையில் நம்பிக்கை இல்லாத போது, அது ஆதாரமாக பாதுகாக்கப்படாத போது, இடைச்சலுக்கு உள்ளாகிற போது பல கருத்துக்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொல்வது, கேள்வி கேட்பவர் சொல்வது போன்று கடவுள் ஒன்றென்றால் ஒரு மதம்தான் இருக்க வேண்டும். எப்போது ஒரு மதத்தினுடைய நூல், புனித நூல் பல்வேறு திரிவுகளுக்கும் இடைச்சல்களுக்கும் உள்ளாகிறதோ அப்போது பல கருத்துக்கள் உருவாவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம். ஆகவே அந்த புனித நூலுடைய ஆதாரப்பூர்வ தன்மையை வைத்து எது உண்மையான வேதம் என்பதை கண்டு கொள்ளலாம். அத்தோடு வேறு சில அளவுகள் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, ஒன்றை மட்டும் சொல்றேன்.
அந்த மதம் எல்லாரையும் சமமா பாவிக்கணும். எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லணும், எல்லா நாடும் சமம்னு சொல்லணும், எல்லா மொழியும் சமம்னு சொல்லணும், எல்லா இனமும் சமம்னு சொல்லணும். கடவுளும் எல்லாத்தையும் படைச்சிட்டு இவன் என்னவன் அவன் தாழ்ந்தவன எப்படி, இந்த மொழி சிறந்தது அந்த மொழி தாழ்ந்ததுன்றால் அது இறைவேதம் அல்ல, அது இறைவேதம் அல்ல. இது அளவுகளா வைத்துக் கொள்ளலாம். இது அளவுகள் வைத்துக் கொண்டு நீங்க யோசிச்சு பாருங்க, எது உண்மையான வேதம்ங்கிறது புரியும். அதுதான் வேதம் என்பதும் உங்களுக்கு புரியும்.